மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸை பற்றி மொதல் வீடியோ போட்டோம், 2வது வீடியோ போட்டோம், இப்போ 3வது வீடியோ போட போகிறோம். ஸோ இது மேட்ரிக்ஸோட 3வது வீடியோ. இந்த வீடியோ கொஞ்சம் பல பேருக்கு வந்து என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நிதானமாக கொஞ்சம் புரிதலுக்கு வாங்க. ஏன் முன்னாடி டிஸ்க்ளைம் போடுறேன் அப்படின்னா, இது அந்த மாதிரி ஒரு புரிதல் தான். இன்றைக்கி மார்னிங் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ மார்னிங் வந்து இருந்துச்சு நடந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு தோணுச்சு, ஏய் ஆமாம்ல அப்படின்னு தோணுச்சு. நான் எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்கள் என்னோட இன்ட்யூஷனோ, எனக்கு எந்த இடத்துல என்ன புரிதல் இருக்கோ அந்த புரிதல் வந்து உங்களுக்கு என்ன இந்த விஷயத்தில் இதை சொல்லணும்டா அப்படின்னு தோணும். எதையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி இதை பேசணும் அதை பேசணும்னு வரமாட்டேன். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் அப்படி தான் வரும். ஸோ இன்றைக்கி தோணுச்சு, அப்போ இது மேட்ரிக்ஸோட தொடர்பு உடையது தானே. ஸோ மேட்ரிக்ஸ் 3rd பார்ட்டாக அதை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா மேட்ரிக்ஸ் 3. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஏன் இருக்கணும், அதாவது இந்த மேட்ரிக்ஸ் வேணும் ஆக்சுவலாக. என்ன ப்ரோ சொல்கிற, மேட்ரிக்ஸ் உடைக்கணும்னு இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தேன், இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வேணும்னு சொல்கிறேன். இதான் நான் சொன்னது முன்னாடி டிஸ்க்ளைமர் போட்டது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. என்ன ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ மேட்ரிக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே அந்த ஆவலோட பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. சிம்பிளான மேட்ரு. ஏன் இந்த மேட்ரிக்ஸ் வேணும் அப்படின்ற வார்த்தையை நான் அங்கே அட்ரஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த மேட்ரிக்ஸை உடைக்கணும், தப்பான ஒரு கட்டமைப்பு இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக நம்மளுடைய ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் கடைசி டெஸ்டின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சமூகமும் இந்த கட்டமைப்பு இந்த அரசாங்கம் இதெல்லாம் எங்களுக்கு வேணாண்டா, எங்களுக்கு சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடாது, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, தூக்கி போடுன்னு சொல்லி தூக்கி விடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் அதை கேட்குறப்பையும் சொல்கிறதுப்பையும் ஆமாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போது புரிதல் உள்ள ஆட்கள்லாம் சேர்ந்து இந்த மேட்ரிக்ஸை உடைச்சாங்கன்னா ஓகே, நம்மள மாதிரி விஷயம் தெரிஞ்சு இந்த மேட்ரிக்ஸ் இதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு, இது மூலமாக கட்டுப்படுத்துகிறாங்க, இதனால் மக்கள் வந்து பாதிப்படைகிறாங்க இப்படின்ற விஷயங்கள் புரிஞ்சு உண்மையான உலகத்துக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்கலாம் சேர்ந்து இந்த மேட்ரிக்ஸை உடைக்கணும்னு நினச்சாங்கன்னா 1000% கரெக்டு. பட் அறியாமையில் இருக்கவங்க எவ்வளோ கோடி பேர் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். புரிதல் இருக்க ஆட்கள் எவ்வளோ இருக்காங்க, புரிதல் இல்லாத ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நாம் ஒரு புதிதான ஒரு மேட்ரிக்ஸை உருவாக்குவோம். இப்போ எதிரி ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுருக்கான், அது அவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு பயன்படுத்துகிறான். நமக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும். நம்ம இந்த மாதிரி சுரண்டி தின்னு மக்களோட வாழ்வாரத்தை அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சு திங்க மாட்டோம். நமக்கு அது தெரியும், அதை உடச்சி தான் நம்ம வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டோம். பட் ஆல்டர்னேட்டாக ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே நம்ம கூட்டி போவோம், உண்மையிலே கூட்டி போவோம். இதை உடச்சி நம்ம போனோம்னா இன்னொரு மேட்ரிக்ஸை நாமளே உருவாக்குவோம். அதாவது அவன் செஞ்ச வேலையை நாம் பண்ணுவோம். இதுதான் நடக்கும். அப்போ இதெல்லாம் மொத்தமாக முடியணும் அப்படின்னு தான் நம்மளுடைய ஆசை. அது முடியணும் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் உண்மை தெரியணும். அந்த உண்மை என்னைக்கு முழுதாக புரியுதோ, புரிஞ்சு அப்போ எப்போ எல்லாருமே வெளியே வராங்களோ அப்போ தான் அது உடையும். ஸோ இதை நான் இந்த ரியாலிட்டியை நான் புரிஞ்சுக்கிட்டோன்னே எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஆமாம் தானே, அவ்வளோ ஈஸியால் அதை உடைக்க முடியாதுல்ல. இப்போ உடைக்க போகிற டைமிங் வந்துட்டுருக்கு. அவன் வந்து அடுத்த ஒரு மேட்ரிக்ஸ் உலகத்துக்குள்ளே, அதாவது நவீனத்துவமான அட்வான்ஸ் லெவல் மேட்ரிக்ஸ்குள்ளே கொண்டு போகிறான். அது உனக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஏன்னா அதனால தான் இவ்வளோ ஆண்டு காலமாக அவனை ஏன் இப்படி வளர்த்தான், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படின்றதுக்கான காரணம் அடுத்த ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே போகும்போது தான் அவனுக்கு தெரியும். ஏன்னா இதை விட அது சொர்க்கமாக தெரியும். நீ ஒருத்தன்ட்ட சிறைப்பட்டிருக்க, ஒருத்தவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குன்றத கூட உணர மாட்டேன். ஏன்னா இப்போ வாழ்ந்துட்டு இருக்க கஷ்டமான வாழ்க்கையை விட அந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும், அவன் கொண்டு போகிற வாழ்க்கை. உனக்கு சொன்னால் புரியாது. அதை பற்றி நான் எக்ஸ்ட்ரா சொன்னேன்னா இப்போயே ஓடிடுவாங்க. அப்புறம் நான் போய் அங்கே படுத்துக்கிறேன் போய் ஓடி உட்காந்துருவாங்க. அப்படி இருக்க ஆட்கள் தான் அதிகம். இங்கதானே படுக்க மாட்டேன்னு சொன்னேன், மொட்டை மாடியில் படுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அப்படி கோச்சிக்கிற நீ? மூடிட்டிங்க படுறான் கொய்யால. எப்படி பார்த்தாலும் நம்ம அடிமையாக தான் இருக்க போகிறோம். நம்ம அடிமைத்தன்மையை உடைக்கிறதுக்கு தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பட் இந்த ரியாலிட்டியை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த உண்மையை பேசுகிறோம் அப்படின்னாலும் இந்த உண்மையை நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். இதை நம்ம அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம மக்களை ஏமாத்துறோம்னு இருக்கும். இந்த மேட்ரிக்ஸை மொத்தமாக உடைக்க முடியாது. மக்களுக்கு முதல் புரிதல் வேண்டும். அந்த புரிதல் இந்த வேர்ல்டு வாரில் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த நம்பிக்கையில் வரலாட்டியும் புதிதான ஒரு உலகத்துக்குள்ள அவன் போக தான் போகிறான். இயற்கையாகவும் கொண்டு போக தான் போகுது. ஏன்னா நாளைக்கு காலையில் விடிய தான் போகுது, திருப்பி சாயங்காலம் ஆக தான் போகுது, நைட்டாக தான் போகுது, திருப்பி விடிய தான் போகுது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இன்றைக்கி நான் இல்லைனா இன்னொருத்தன் வந்து பேச தான் போகிறேன். இது நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. நம்ம இது சொல்கிறனாலேயோ சொல்லாதனாலேயோ எதுவுமே நடக்காமல் இருக்க போகிறது இல்லை. ஆனால் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும் போது நம்ம வேலையை சரியாக செய்யணும். நான் அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மேட்ரிக்ஸ்ன்றது வந்து உடச்சி வெளியே வந்து தான் ஆகணும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த புரிதலோடு இருக்க மக்களை உடச்சி கூட்டி போனோம்னா இவனுக்கு காலங்காலம் வேலை பார்த்து பழக்கமாயிட்டான். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு இதிலே புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி தான் ஈஸியாக புரியும். அதனால தான் சினிமா வச்சு அவன் சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சின்ன விஷயம், முதல்ல இந்த மேட்ரிக்ஸை உடச்சிட்டோம், ஓகேவா? உடச்சி நம்ம ஒரு புதிய உலகத்துக்குள்ளே போயிட்டோம். எல்லாருமே சூப்பராக வாழ்கிறோம், நிம்மதியாக இருக்கும். எல்லோரும் நம்ம யாரோட கட்டுப்பாட்டிலே இல்லை, இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுறோம். எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்ற அறிவு மக்கள்கிட்ட இருக்குது. ஒரு பொண்ணை பார்க்குறோம், அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அவங்கள அணுகும் போது அவங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறாங்க. பிடிக்கலன்னா 2 பேரும் விலகி போக போகிறாங்க. ஸோ
ஒருத்தனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதே பொண்ணு இன்னொருத்தனுக்கு ஒருத்தன் பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஓகே அவங்க 2 பேருக்கு வெயிட் பண்ணணும். அந்த புரிதல் இருக்கணும். ஓகே அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, நமக்கும் பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கும் வெயிட் பண்ணுவோம். அவங்க யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்களோ அவங்க ஒண்ணா இருந்துட்டு நம்ம விலகிருவோம் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கணும். இது இப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா மக்களுக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல எவனோ ஒருத்தன் உடைப்பான். இந்த மேட்ரிக்ஸ் உடைப்பான். இது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கடைசி உலகப் போர். அந்த படத்துல எல்லாமே முடிஞ்சு திருந்திருவான் ஆக்சுவலா. சரி இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே, நம்மளாம் பண்ணவே கூடாது. கிங் மேக்கர்னா ஒண்ணுமே கிடையாதுடா. சோறு தாண்டா முக்கியம்னு சொல்லி சோத்துக்காக ஒரு பொண்ணுகிட்ட போய் காலில் அழுகிற அளவுக்கு போயிருப்பான்ல அந்த நட்டின்ற கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் போன பிறகு கடைசி கிளைமேக்ஸில் ஜெயிச்ச பிறகு புது உலகம் உருவாகும் போது அங்கே ஒரு ராஜாவை உருவாக்கி அந்த ராஜாவை பின்னாடி இருந்து இயக்கணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா? இந்த மனது உள்ள மனிதன் எந்நேரமும் எந்த காலத்துல இருப்பான். ஸோ இதை நான் உண்மையிலே உணர்ந்த பிறகு எனக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. திருப்பி ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நம்ம போக தான் போகிறோம். இப்போ எதிரி கையில் இருக்க மேட்ரிக்ஸ் நாளைக்கு நம்ம கூட இருந்துட்டு நம்ம கூட இருக்கவனே ஒருத்தன் மாறுவான். காலப்போக்கில் இந்த நாகர்கள் அந்த ஆட்களை ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்டா நீ பண்ணுறான்டா நாங்களும் பண்ணுறோம், இன்னமும் உனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன்டான்னு சொல்லி நாகர்கள் வந்தாங்கன்னா இப்படி போன மனிதர்கள் அங்கே போய் ஒட்டிக்குவாங்க. அப்படி போனவங்க தான் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ராயல் பிளட் லைன்ஸ் ஆரம்பத்தில். இது சுழற்சியாக போயிட்டே இருக்கும். டிக்டாக்னு போயிட்டே இருக்கும், லூப் மாதிரி போயிட்டே இருக்கும். இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நம்ம எவ்வளோதான் கரடியாக கத்தி இந்த மேட்ரிக்ஸை உடைச்சாலும் இன்னும் ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு அப்புறம் இல்லை ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவ்வளோட வேணாம் ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு அப்புறம் திருப்பி ஒரு மேட்ரிக்ஸ்ல தான்டா அவங்க போக போறாங்கன்றது அப்பட்டமா எனக்கு தெரியுது. இது மொத்தமா அந்த டைமில் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம். அங்கே எங்களுக்கு புரிதல் இருக்க ஆட்கள் நாங்கள் விடுதலை கிளம்பிடுவோம், சுதந்திர பறவையாக பறந்து போயிடுவோம். எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் விட்ட குறை தொட்ட குறை நம்ம உருவாக்கி வச்ச ஜென்ரேஷன்ல இங்கே இருக்கும்ல. அப்போ அதுக்கு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ இப்போ அவங்க இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே மாட்டிட்டு முடிப்பாங்க. திருப்பி அவங்கள்ட்ட இருந்து ஒரு ரிபல் கிரியேட் ஆகும். அவங்களும் இந்த மாதிரி நம்மளை மாதிரியே இந்த மேட்ரிக்ஸை உடைக்கணும்னு நினைப்பாங்க. திருப்பி ஒரு தடவை உடச்சி ஜெயிப்பாங்க. திருப்பி ஒரு மேட்ரிக்ஸ் நடக்கும். ஸோ இது முற்றும் முழுதாக முடியணும் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் புரிதல் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாகர்களும் மனிதர்களும் 2 பேருமே புரிதல் இருக்கணும். நாம ஏன்டா இவங்களை கட்டுப்படுத்தணும்? அந்த அந்த ஒற்றையாற்றல் பேச்சை கேட்டு நம்ம எதுக்கு மனிதர்களை கட்டுப்படுத்தணும்? மனிதர்களோட இணக்கமாக வாழ்வோமே, பூமியை பகிர்ந்து கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி புரிதலுக்கு வரணும். மனிதர்களும் நாகர்களை ஏற்றுக்கிட்டு ஓகேடா அவங்க அப்படிதான்டா அவங்கள புரிஞ்சுப்போம்டான்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். இப்போதைக்கு அண்டார்டிகா அந்த மாதிரி பனி மனிதர்கள் கால் ரம்படாத இடத்துல அவங்க சேஃப் அண்ட் செக்யூராக இருக்காங்க. அதை நம்ம மாற்றிக்கிட்டு அப்படியே விட்டுறணும். அட்ரஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அங்கே இருந்து கூட எதுவும் இந்த புரிதலோட எல்லா மக்களும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் தெளிவாகவே நாகர்கள்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க வைப்பாங்கன்னு தெரியும். இதை நிறுத்தணும்னா புரிதலில் மட்டும்தான் நிறுத்த முடியும். 2 பேரும் பரஸ்பர ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாதான் இது முடியும். இல்லை அப்படின்னா மனிதர்கள் பக்கம் இருந்து ஒரு கூட்டம் போய் தான் சுயநலத்துக்காக அந்த மனிதரை பலிக்கடா கொடுக்க ஆரம்பிக்கும். நாகர்கள்லேருந்து அவங்களுடைய இந்த ஆளுமையை பிடிக்கணும், அந்த வெறியை தீர்த்துக்கணுன்றதுக்காக அவங்க என்ன வேணா பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. இது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆடம் ஏவா டார்க் சீரீஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆதாம் ஏவாள் அப்படின்ற கதை தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆடம்ன்றவனும் இந்த லூப்பை முடிக்கணும்னு நினைப்பான். ஏவாக்கு விட மாட்டான். நான் கடைசி அதாவது ஆடாமும் ஏவாளும் லவ்வர்ஸ். 2 பேரும் ரொம்ப 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 லவ் பண்ணுறாங்க. இந்த மேட்ரிக்ஸை உடைக்க விட மாட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றாவே மேட்ரிக்ஸ் நடந்துகிட்டே இருக்கட்டும், நாங்கள் ஒன்றாவே இருக்கணும், நாங்கள் வாழ்ந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஆடம் உடைக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா இதனால நிறைய பேர் சஃபர் ஆகுறாங்க, நாமளுமே பாதிக்கப்படுறோம். இது தேவையற்ற சுழற்சின்னு சொல்லி புரிஞ்சு ஆடம் உடைக்க பார்க்குறான். ஆனால் ஏவா என்ன பண்ணுறா அப்படின்னா நான் அவங்க கூட வாழ்ந்துகிட்டே இருக்கணுன்றதுக்காகவே திருப்பி இந்த லூப்பை நடக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டே இருக்கா. 2 பேரும் பரஸ்பர ஒப்பந்தத்தோட முடிவோட ஓகே இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா லூப் நின்றுருக்கும். இல்லை அதை நம்ம ஒழுங்காக கொண்டு போகணும் அப்படின்னா லூப் நடந்திருக்காது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், வேற மாதிரி போயிட்டு இருக்கும். இது 2மே நடக்காதனால தான் இது. இப்போ இந்த ஏவாவை நீங்கள் லைட் சைடுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் நாகர்களாக பொறுத்துக்கலாம். ஆடம்ன்றவன் நீங்கள் டார்க் சைடாக குறிச்சு அப்படி தான் காட்டுவானுங்க. ஸோ டார்க் சைடாக எடுத்துக்கலாம். இதை நீங்கள் எப்படி வேணால் உல்ட்டா பண்ணி பட்டுக்கோங்க. அவங்க ஒயிட்டு இவங்க லைட்டு எதானா வச்சுக்கோங்க. பட் இந்த 2 பேரும் சூரிய கூட்டமும் சந்திர கூட்டமும் ஒன்றா இணைஞ்சு ஒரு பரஸ்பர ஒப்பந்தத்துக்குள்ள வந்தோம்னா நிச்சயம் இந்த மேட்ரிக்ஸ் ஒன்று ஹாப்பி எண்டிங்காக இருக்கும், இல்லை நிரந்தர எண்டிங்காக இருக்கும். ஸோ இதான் நடக்கும். இதோட முடியுமா அப்படின்னா இது முடிஞ்சிடும். வேற ஏதாவது ஒரு நடக்க வாய்ப்பு இருக்குது. மனிதர்கள் ஒரு சுழற்சி நடக்குது, இது மாதிரி வேற ஏதாவது ஒரு பரவலாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் இது பூமி மட்டும்தான், இந்த கேலக்ஸி மட்டும்தான் இருக்குது. இதை விட பயங்கரமான அட்வான்ஸான விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கவே தெரியாத விஷயங்களும் நிறையா இருக்குது. நான் அவங்கள்ட்ட திரும்பவும் சொல்கிற விஷயம் என்னன்னா, எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இந்த மேட்ரிக்ஸை நம்ம இன்னைக்கே உடைச்சாலும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு நாம் ஒரு புது மேட்ரிக்ஸை உருவாக்குவோன்றது தான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஏன்னா எல்லா மக்களுக்கும் எல்லாரும் புரியாது. நீங்கள் எக்ஸாமில் யோசிச்சு பாருங்கள், காலங்காலமாக யோசிச்சு பாருங்களேன். ஸ்கூல் படிக்கிறோம்,
எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் எல்லா பசங்களும் நம்ம கூட ஒன்றா தான் படிப்பாங்க. எல்லா பசங்களுக்கும் ஒரே மாதிரி தான் எஜுகேஷன் கொடுப்பாங்க. ஆனால் தகுதி உள்ளவை தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்குது. புரியுதா உங்களுக்கு? ஏமாத்துறவன் தான் அதை எப்படியோ பிட் அடிச்சு ஏதாவது பாஸ் ஆகி எப்படியோ மேலே வந்துடுறான். பாஸாங்க பண்ணுறவன் கூட ஏதாவது ஒன்று பண்ணி வந்துடுறான். எதுவுமே பண்ண தெரியாதவன் தான் முட்டாளாக இருக்கான், ஃபெயிலியர் ஆகிறான், ஃபெயில் ஆகிறான். அப்போ இந்த படிநிலைகள் நம்ம எல்லாருக்கும் சமமான கல்வி கொடுக்கும் போதே இது நடக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. உலகமே ஃப்ரீடம் ஆயிடுச்சு, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை, உன்னோட புரிதல் படி நீ வாழலாம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றது எனக்கு முழுதாக ஒரு ஒரு டிராஃப்ட் கிடைக்கல எனக்கு. இந்த உண்மை எனக்கு முன்னாடி தெரியும். பட் இன்னைக்கு அது சடனாக காலைல தோணுச்சு. ஏன் இந்த மேட்ரிக்ஸ் உடஞ்சா ஆமாண்டா இதெல்லாம் நடக்கும், உடைக்கணும். இந்த மேட்ரிக்ஸ் உடச்சு தான் அவனுக்கு ஒரு வழி இல்லை. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ நம்ம அங்கிட்டும் போக முடியாமல் இங்கிட்டும் போக முடியாமல் நிற்கிறோம். எனக்கு இது ஒரே ஒரு சொல்யூஷனாக தெரியாது, எல்லாமே ஒன்றாயிக்கிறது. எதுக்கு இந்த இயற்கையை அழிக்கணும்? இயற்கையோட வாழு, உனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் இந்த இயற்கை கொடுக்குது இல்லை, என்னதான் பிரச்சனை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒப்பந்தம். நீங்கள் நினைக்கலாம் பணத்துக்காக அவங்க எல்லாம் பண்ணுறாங்கன்னு. பணத்துக்காக மனிதர்களை பண்ண வச்சுருக்காங்க. ஆனால் இந்த நோக்கமும் இந்த ஐடியாலஜியும் யார் கொண்டு வந்தா அப்படின்னா ஆதியிலிருந்த இந்த பூர்வக்கூடிய இந்த மண்ணில் வாழ்ந்த நாகர்கள், நமக்கு முன்னாடி இருந்தவங்க. ப்ரோ அப்போ இந்த இடத்த அவங்க தான் ப்ரோ சொந்தம், நம்ம தான் அப்புறம் வந்தேறி நீங்கள் கேட்கலாம். தப்பு. இந்த புரிதல் தான் உங்களுக்கு இல்லவே இல்லை. நம்ம மனிதர்கள் எங்கேயோ இருந்து இங்கே வரல. மனிதர்கள் உருவாக்கப்பட்டதே இங்கே தான். இப்போ இருக்க சவுத் இந்தியாவும் குமரிக்கண்டமும் சேர்ந்த ஒரு நிலப்பரப்பில் தான் ஒரு மிகப்பெரிய மலைத்தொடர் இருக்குல்ல. ஸோ இங்கே வானவர்கள்லாம் நம்ம அங்கே தான், நாம தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். மனிதர்கள் உருவானதே, அதாவது நம்மளோட மூதாதையர்கள் உருவானதே இந்த பூமியில தான். ஸோ அப்போ நம்ம இந்த பூமிக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது, இந்த பூமியோட இருந்து வந்தேரியல் கிடையாது. நாம் உருவாக்கப்பட்டது இந்த நிலப்பரப்பில். ஆனால் நம்ம உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தே இங்கே ஒரு இனம் இருந்திருக்கு. அது மனிதர்களை உருவாக்க முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்ச இனம் தான் நாகர்கள், ஃபெயிலியர்ஸ். நீங்கள் இது புராணங்களிலும் இதிகாசங்களிலும் ஜீசஸ் அவங்களுடைய கிறிஸ்டியானிட்டியில் கூட சொல்லுவாங்கல்ல, தோல்வி அடைந்த தேவதைகள்னு சொல்லுவாங்க. வீழ்த்தப்பட்ட தேவதைகள், சொர்க்கத்திலேருந்து வீழ்த்தப்பட்ட தேவதைகள், தள்ளி விட்டப்பட்ட பாதாளத்துக்கு போனாங்க, லூசிஃபர்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை நீங்கள் இந்த நாகர்களோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்மளோட புராணங்களுக்கும் அவங்களுடைய புராணங்களுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியும். உலகம் முழுக்க இருக்க வரலாறும் ரகசியங்களும் ஒன்று தான். ஆனால் அவனுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி எழுதி அதுக்கப்புறம் அந்த தலைவர்கள் மனிதர்கள்லாம் ஒரு கடவுளாக மாற்றி அவங்களுக்குன்னு ஒரு வரலாறு கொண்டு போயிட்டானுங்க. அதனால உங்களுக்கு அது வேற நாம வேறன்றது மாதிரி தெரியுது. மூலத்தை போய் தேடி போனீங்கன்னா, அதாவது இந்த ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் நாகர்குலத்துக்கும் இருக்க மூலத்தை போய் தேடி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரி தான் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்டோரி எல்லாத்துக்குமே புரிய வைக்க முடியுமா சொல்லுங்கள்? இந்த விஷயத்த நான் புரிஞ்சுக்கிறதுக்கே 2015 ஆரம்பிச்சிச்சு. 2015 2025 தான் எனக்கு இந்த ஒரு புரிதல் எனக்கு வந்திருக்கு. முழுதா இதை பற்றியுமே தேடி இதை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டனால தான் இது இவ்வளோ தூரம் தெரியுது. ஆனால் எல்லாருமே இதை பண்ண முடியுமா, ஆக்சஸ் பண்ண முடியுமா? நான் சொன்னது தான். எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் எல்லாரும் ஒரே ஸ்கூல் தான் படிக்கிறோம். நீங்கள் வாழ்கிற உலகத்தெல்லாம் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு புரிஞ்சது உங்களுக்கு ஏன் புரியல அப்படின்னா, நான் மெனக்கெட்டேன், எனக்கு கிடச்சிச்சு. நீங்கள் மெனக்கெட முடியாத இடத்துல இருக்கீங்க. நீங்களும் மெனக்கெட்டால் கிடைக்கும். பட் நான் மெனக்கெட முடியுமா? பொருளாதார உலகம், வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், அம்மா அப்பா கூட இருக்கணும், விளையாடணும், பசங்களோட சுற்றணும், ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த கமிட்மெண்ட்ஸை தூக்கி போட்டு வர முடியாது. அப்போது உங்களுக்கே புரியும், இந்த மேட்ரிக்ஸை உடைச்சாலும் புதிதாக ஒரு மேட்ரிக்ஸ் உருவாகும். அது நல்ல வழியில் இருந்துச்சுன்னா தப்பு இல்லை. பட் ஆனால் அது திருப்பி எப்படியும் ஒருத்தன் ஆசையும் பேராசையும் கொண்டு எவனா ஒருத்தன் உள்ளே புகுந்து நாம உருவாக்குறது மேட்ரிக்ஸ் தான். அப்போ அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி இன்னொருத்தன் டேக் ஓவர் பண்ண முடியும்ல? புரியுதா உங்களுக்கு? ஸோ இது போய்கிட்டே தான் அங்கே இருக்கும். இதுக்கு ஒரு எண்டிங் வைக்கணும் அப்படின்னா முழுதான புரிதல் இருக்கணும். இதை தான் யூஐன்ற படத்தில், அது மொக்க படம்னு சொல்லுவீங்க, யூஐ படம்ன்றது மாதிரி இன்டெலிஜென்டான படம். நம்ம சொல்கிற கருத்து அவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் படம் ஃப்ளாப்பு, அந்த படம் ஒன்றும் இல்லைன்னு நினைப்பீங்க. அந்த நபர் சொல்லியிருக்காரு, போர்கள் வேண்டாம்னா மனிதர்களாக நாம தான் முடிவு பண்ணணும், ஏதோ ஒரு தலைமை முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நியூஸில் வந்திருக்கு. படிச்சு பாருங்க. அவரோட கருத்தும் அவருடைய படத்தையும் பார்த்து அவரை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சாதான். அவர் எந்த மொழி எந்த லாங்குவேஜ்லாம் பார்க்காதீங்க, ஐடியாலஜி நம்ம ஐடியாலஜி தான் அவர்கிட்ட இருக்குது. சிம்பிளான மேட்ரு. இவங்களை வேற யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த இடத்துல இருந்து இவங்களே தான் தப்பிச்சு போகணும். ஸோ இதுதான் சொல்கிறேன். அந்த யூஐ படத்தில் கடைசி வர கிளைமேக்ஸில் உங்களை நான்லாம் காப்பாற்றி கூட்டி போக முடியாது, நீங்களாக அதுலேருந்து வெளியே வரணும். அதாவது இந்த சிறைன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போகும்போது அந்த ஒரு ஒளி மாதிரி தெரியும், அந்த ஒளியை தேடி போவார். அந்த ஒளியை தேடி போகும்போது அந்த சிறையை விட்டு வெளியே போகிறன்ற ஒரு சீக்வன்ஸ் காட்டுவாங்க. அது பிரெயின் இருக்கும், பிரெயினை விட்டு வெளியே ஜூம் அவுட் வெளியே போவாங்க. மூளையை விட்டு வரணும், மூளைன்ற சிறையை விட்டு நீங்கள் வெளியே வரணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள்லாம் மாட்டியிருக்கிறது பிரபஞ்சம்ன்ற ஒரு சிறையிலையோ பூமின்ற ஒரு சிலையிலையோ
நாடுன்ற ஒரு சிறையிலையோ நாகரிக கட்டமைப்புன்ற ஒரு சிறையிலோ இல்லை, உங்களுக்குள்ளேயே நீங்கள் சிறையில் தான் இருக்கீங்க. ஸோ அதான் சுயத்தை உணரணும், புரிதல் வரணும், இதை விட்டு வெளியே போகணும், இல்லை இதை கட்டுப்படுத்தி ஆளணும். இதை தான் ஏஆர் ரஹ்மான் சொல்லுவாப்புல, உங்கள் எண்ணமும் உங்கள் பிரெயின் உங்கள் மூளை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும், உங்கள் நாய்க்குட்டி மாதிரி நீங்கள் கட்டி போட்டுருக்கணும். அதனால தான் அவங்க புகழின் உச்சத்தில் இருக்காங்க. அவங்க புகழின் உச்சத்தில் இல்லை, நமக்கு தெரியாத விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சனால அதை அவங்க டெலிவரி பண்ணுறாங்க. அது நமக்கு தெரியவே தெரியாதுன்றனால அதை நம்ம கொண்டாடுறோம். நமக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா அது ஜஸ்ட் ஒரு சாதாரண விஷயம்தான். நமக்கு அது தெரியலன்றனால தான் அது பெரிய விஷயமா இருக்குது. புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இவ்வளோதான். இந்த மேட்ரிக்ஸை உடைச்சி தான் ஆகணும். ஆனால் உடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த புரிதலோடு இருக்கணும்னு சொல்கிறேன். அப்படி இல்லைனா எங்களை மாதிரி புரிதல் இருக்க ஒரு சில ஆட்கள் தான் இந்த மேட்ரிக்ஸை திருப்பி ரீபில்ட் பண்ணுவாங்க. ரீபில்ட் பண்ணும்போது அந்த ரீபில்டில் எங்கேயாவது ஒருத்தன் வெசமி உள்ள வந்து திருப்பி அந்த மேட்ரிக்ஸை ஹைஜாக் பண்ண தான் போவான். ஏன்னா இது அடுத்தடுத்து பரம்பரையாக கொண்டு போகிற மாதிரி ஆயிரும். அப்புறம் நாளைக்கு காலப்போக்கில் இன்னும் ஒரு 5000 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம ஃபேமிலி தான் ராயல் பிளட் லைனாக இருக்கும். ஏன்னா இந்த விஷயங்களை வேற ஒரு ஆட்களுக்கு சொல்லி போட்டால் புரியாது. நான் இவ்வளோ பேர் ஓப்பனாக சொல்கிறோம், எல்லாருக்குமே புரிஞ்சிருதா? இல்லை, எவனுக்கோ ஒருத்தனுக்கு தான் புரியும். ஸோ இப்போ அவனும் ஒன்று தனி கிளையாம அவன் லைனேஜை உருவாக்குவான். என் பையனுக்கு நான் நாளைக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்த பழக்கிடுவேன். அப்புறம் அவன் பிள்ளைக்கு பழகிப்பான். இப்போ நாளைக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, எங்கள் ஃபேமிலி லைனேஜ் மாதிரி ஆயிரும். நாங்கள் தான் வந்து ராயல் பிளட் லைன் மாதிரி ஆயிரும். இப்போ ஒரு ராயல் பிளட் லைன் இருக்குல்ல, அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு இன்னும் 5000 ஆண்டுகளுக்கு அப்புறம் இருப்போம். ஸோ நான் சொல்கிறேன்ல, அரசனை நம்பி புருஷன் விட்ட கதை அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம். பட் ஆனால் இந்த வேர்ல்டு வாரை நிறுத்தணும் அப்படின்னா மனிதர்களுக்கு புரிதல் வேணும். அப்போ இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு தான் இருப்போம். இருந்தாலும் எந்த உண்மையும் மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு மனசாட்சி உறுத்தம். விஷயம் தெரிஞ்சு அதை சொல்லிடணும். அதை அந்த சாதக பாதகங்களை அவங்க தான் டிசைட் பண்ணணும். சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நான் நுணுக்கமாக போக வரும்போது இதோட நிறுத்திக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ஆல் விட்டு இந்த ஒரு ஃப்ரெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டை பதிவு செஞ்சுட்டு போங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.